இந்த செஷனுடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்ப்போம். நம்பர் 1, the fallout of non-cooperation movement. நம்பர் 2 is no tax campaign. டாக்ஸ் கட்டாம எப்படி கேம்பெயின் பண்ணாங்க அப்படின்றத பார்ப்போம். and the சௌரி சௌரா இன்சிடென்ட், ஒரு போலீஸ் ஸ்டேஷனையே எரிக்கிற வேலைக்கு எப்படி நடந்தது, ஒரு நான் வயலண்டான ஒரு மெத்தட்ல ஸ்டார்ட் பண்ண இன்சிடென்ட் எப்படி இது முடிஞ்சது அப்படின்றத பார்ப்போம். Third one is the Swarajist, nationalist. Fourth one is the constructive program of Gandhi. Fifth one is the boycott of Simon Commission. Simon Commission or a boycott. Sixth one is the Nehru report. Non-cooperation movement and its fallout. எப்படி வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு நாங்க கோஆப்ரேட் பண்ண மாட்டோம், ஒத்துழைக்க மாட்டோம்னு இந்தியன்ஸ் வந்து முடிவெடுத்தாங்க. அப்புறம் அந்த மூமெண்ட்டும் எப்படி வந்து ஃபெயிலியர்ல முடிஞ்சதுன்றத பார்ப்போம். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஐஎன்சி என்ன பண்ணுது அப்படின்னா, இட் அப்ரூவ்ட் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் இன் அ ஸ்பெஷல் செஷன் ஹெல்ட் இன் கல்கட்டா ஆன் செப்டம்பர் 1920. 1920லயே நாங்க நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்றோம்னு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து அப்ரூவ் பண்ணுது. சப்சிக்வெண்ட்லி அதுக்கு அடுத்து உடனே என்ன பண்றாங்கன்னா, தே பாஸ்ட் நாக்பூர் செஷன்லயும் பாஸ் பண்ணப்படுது, விச் வாஸ் ஹெல்ட் ஆன் டிசம்பர் 1920, chaired by சேலம் சி விஜயராகவா சாரியார். இவருடைய தலைமையில நடந்த நாக்பூர் செஷன்லயும் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வந்து தொடங்கப்படுது. அதுக்கு அப்ரூவல் கொடுக்குறது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இதோடைய ப்ரோக்ராமே என்னன்னா, இந்த ப்ரோக்ராம் ஆஃப் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்குள்ள அடங்கின விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய்காட் அண்ட் சரண்டர் ஆஃப் ஆல் த honors. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சரண்டர் ஆஃப் ஆல் டைட்டில்ஸ் அண்ட் ஆனர்ஸ் அண்ட் ஆனரரி ஆஃபீஸர்ஸ். யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்ல வந்தாங்களோ அந்த கவர்மெண்ட் ஜாப்ஸை வந்து திருப்பி தரது. அப்புறம் நான் சொன்ன மாதிரி ரவீந்திரநாத் டாகூருக்கு வந்து நைட்ஹுட் இருந்தது இல்லையா, சர் ரவீந்திரநாத் டாகூர், அப்ப அந்த சர்ன்ற டைட்டில்ஸ் எல்லாம் திருப்பி தரது. இந்த மாதிரி ஆன விஷயங்கள் தான் ஃபர்ஸ்ட் இருந்தது, சரண்டர் ஆஃப் ஆல் டைட்டில்ஸ் ஆஃப் ஆனர்ஸ் அண்ட் ஆனரரி ஆஃபீஸர்ஸ். Then second is the non-participation in government functions. British government functions எதுலயுமே இந்தியன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. The third one is the suspension of practice by lawyers, settlement of court disputes by private arbitration. என்ன சொல்றாங்கன்னா, suspension of practice by lawyers படிச்சவங்களும் வந்து practice பண்றதை suspend பண்றாங்க. செட்டில்மெண்ட் ஆஃப் கோர்ட் டிஸ்பியூட்ஸ் பை பிரைவேட் ஆர்பிட்ரேஷன், பிரைவேட் மூலியமா தான் இவங்க வந்து செட்டில்மெண்ட் பண்றாங்க. இந்தியன் லாயர்ஸ் வந்து தே ஆர் நாட் பிராக்டிசிங். boycott of British government schools by children and parents, and boycott of legislature created under 1919 Act. 1919 தான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் கொண்டு வராங்க இல்லையா, அந்த லெஜிஸ்லேச்சர் அதுல ஆரம்பிக்கப்பட்ட அசம்பிளி ஆர் பார்லிமெண்ட்டை பாய்காட் பண்றாங்க. சிக்ஸ்த் இஸ் த நான் பார்ட்டிசிபேஷன் இன் கவர்மெண்ட் பார்ட்டிஸ் அண்ட் அதர் அஃபிஷியல் ஃபங்க்ஷன்ஸ். மற்ற எல்லா கவர்மெண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பார்ட்டிஸ் அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எதுலையுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண கூடாது. Seventh is the refusal to accept any civil or military post. British governmentல எந்த civil or military postையும் accept பண்ண கூடாது. And eighth is the boycott of foreign goods and spreading doctrine of Swadeshi. காந்தியோடைய doctrine of Swadeshi எல்லாருக்கும் spread பண்ணணும் and foreign goods வந்து boycott பண்ணும். இந்த ஸ்வதேசி மூவ்மெண்ட்ல வந்து மிகப்பெரிய விஷயம் என்னது ஞாபகம் இருக்கா? எஸ், எல்லாரும் காதி உடுத்துறது இல்லையா, இங்கிலாண்டோடைய அதாவது பிரிட்டிஷர்ஸோடைய க்ளோத்ஸ் எல்லாத்தையும் பாய்காட் பண்ணிட்டு நம்ம நெசவுல செய்யப்பட்ட காதியில தான் வந்து எல்லாருமே ட்ரெஸ் பண்ணணும்ன்றது ஒரு மிகப்பெரிய விஷயமா ஸ்ப்ரெட் ஆச்சு அந்த 1920s நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல. ஸோ என்னெல்லாம் வந்து இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல இன்க்ளூட் ஆயிருந்தது, surrender of all titles of honors and honorary offices, non-participation in government functions, suspension of practices by lawyers, boycott of government schools by children and parents, boycott of legislature created under
1919 Act, non-participation in government parties and other official function, refusal to accept any civil or military post, and boycott of foreign goods and spreading doctrine of Swadeshi. No tax campaign and Chauri Chaura incident. No tax campaign and Chauri Chaura incident. What is the Chauri Chaura incident? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Gandhi announced a no tax campaign in Bardoli in February 1922. Movements greatly enhanced Gandhi's reputation as national leader, especially among the peasants. என்ன பண்றாருன்னா, டாக்ஸ் கட்ட மாட்டோம், வரி கட்ட மாட்டோம். எங்க நாட்டுல நாங்க வந்து எல்லா ப்ராடக்ட்ஸையும் எடுக்கிறோம். அப்ப நாங்களே ஏன் வந்து உங்களுக்கு டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி என்ன அனௌன்ஸ் பண்றாரு? நோ டாக்ஸ் கேம்பெயின் அனௌன்ஸ் பண்றாரு இன் பார்டோலி இன் February 1922. இதுதான் வந்து காந்தியோட ரெப்புடேஷனை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணுது among the farmers and peasants. Gandhi made nationwide tour. Wherever he visited, there was a bonfire of foreign cloth. இதை வச்சு நிறைய இடங்களை திருப்பி ரீவிசிட் பண்றாரு இந்தியால. அவர் எங்கெல்லாம் போனாரோ ஃபாரின் கிளாத்தை வந்து எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே காதி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. Thousands left government jobs. பாருங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து they left the government jobs. Students gave up their studies in large numbers and lawyers gave up thriving practices. லாயர்ஸும் அவங்களோட practices எல்லாம் விட்டுறாங்க and students எல்லாம் they gave up their studies because அது பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ஸ்டடீஸா இருந்ததால. Boycott of British goods and institutions was effective, and boycott of Prince of Wales' visit to India was also successful. Boycott of British goods and institutions பயங்கர எஃபெக்டிவா இருந்திருக்கு. பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் அப்படி, அதாவது இங்கிலாந்து வந்து இட் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த குவீன் இல்லையா இப்போ. அப்போ வந்து கிங்கு கீழே இருந்தது. அப்போ ஒவ்வொரு அங்க இருக்கிற இங்கிலாந்துல எப்படி ஒர்க் ஆகும்னா ஒரு ஒரு பிளேஸ்க்கும் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் வரும். ஸோ பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் அப்படின்ற வேல்ஸ்ன்ற இடத்தோட பிரின்ஸ் வரும்போது கூட இட் வாஸ் பாய்காட்டட் அண்ட் அந்த பாய்காட் வாஸ் ஆல்சோ very successful. On 5th February 1922, procession of nationalists in Chauri Chaura, a village near Gorakhpur in present-day Uttar Pradesh, provoked by police, turned violent. Chauri Chauraன்ற ஒரு village which is near Gorakhpur in present-day Uttar Pradesh. அங்க வந்து ஒரு procession of nationalists, ஓகேவா, சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்து ஒரு பொசிஷனா நடந்து போறாங்க. அப்போ on 5th February 1922 போலீஸ், பிரிட்டிஷ் போலீஸ் வந்து ப்ரொவோக் பண்ணதால அந்த ஹோல் இன்சிடென்ட் டர்ன்ட் வயலண்ட். போலீஸ் finding themselves outnumbered shut themselves inside police station. அங்க நேஷனலிஸ்ட் தான் அதிகமா இருந்ததால போலீஸ் உள்ள போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஷட் பண்ணிக்கிறாங்க டு ப்ரொடெக்ட் themselves. But mob burned the police station and 22 policemen lost their லைவ்ஸ். காந்தியோடைய டீச்சிங்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டா இந்த விஷயம் சௌரி சௌரால நடக்குது. அந்த மாப் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சிடுறாங்க. அதனால 21 காவலர்கள் வந்து உயிரிழந்துடுறாங்க. காந்தி இமீடியட்லி வித்ட்ரூ த மூமெண்ட். இந்த நோ டாக்ஸ் கேம்பெயினை வந்து வித்ட்ரா பண்ணிடுறாரு. ஏன்னா அது வயலண்டா மாறிடுச்சு. அவர் டீச் பண்ண இதுக்கே நான் வயலண்ட் மெத்தடுக்கே ஆப்போசிட்டா மாறிட்டாங்க இல்லையா. ஸோ ஹி வித்ட்ரூ த நோ டாக்ஸ் கேம்பெயின். ஸ்வராஜிஸ்ட் யாரு? ஸ்வராஜிஸ்ட் ஆர் நேஷனலிஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் வாஸ் டிவைடட் இன்டு 2 groups. இப்போ வந்து காங்கிரஸ் வந்து ரெண்டா பிளவுபடுது. ஒன்னு வந்து ப்ரோ சேஞ்சஸ் அண்ட் இன்னொன்னு நோ சேஞ்சஸ். அதாவது ஒருத்தவங்க வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து காங்கிரஸ்குள்ளேயே கொண்டு வரணும்ன்றவங்க தான் ப்ரோ சேஞ்சஸ். இல்ல பழசா இருக்கிறது கரெக்டா தான் இருக்கு, அதுபடியே நடப்பும்னு சொல்றது நோ சேஞ்சஸ். Some of Congress men led by Motilal Nehru and C.R. Das wanted to contest elections and enter legislature. காங்கிரஸ்மெனான
மோதிலால் நேரு யாருன்னா இவரு நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாரு? நம்ம இந்தியால இண்டிபெண்டன்ட் இந்தியால எஸ் இட் இஸ் ஜவஹர்லால் நேரு இல்லையா? அவருடைய அப்பாவான மோதிலால் நேருவும் சிஆர் தாஸும் தே வாண்டட் டு கண்டெஸ்ட் த எலெக்ஷன்ஸ். இந்தியன் கவர்மெண்டோட அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அந்த ஆக்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் பாஸ் பண்ணி இந்த மாதிரி நம்மளே நம்மளுடைய லெஜிஸ்லேச்சர்ஸ் எம்எல்ஏஸை வந்து இது பண்ணிக்கலாம், எலெக்ட் பண்ணிக்கலாம் எம்பிஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுல வந்து கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அண்ட் தே வாண்டட் டு என்டர் த லெஜிஸ்லேச்சர். லெஜிஸ்லேச்சர்னா அசம்பிளி. It was argued and national interest could be promoted while working in legislative councils under diarchy and wrecking colonial government within pro-changes. இவங்க என்ன சொல்றாங்கன்னா வெளில நின்னுட்டு ப்ரொடெஸ்ட் பண்றதை விட அசம்பிளிக்குள்ள எலெக்ட் ஆயிட்டு போயிட்டு அதாவது டயார்கி கொண்டு வராங்க இல்லையா? பிரிட்டிஷ் டயார்கின்னா என்ன? 2 கட்டிட பஸ் ஞாபகம் இருக்கா? எக்ஸாக்ட்லி. அதாவது நம்ம இந்தியன்ஸ் வந்து நம்ம இந்தியன்ஸ் எம்பிஸா எலெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா அவங்கள விட ஹையர் அத்தாரிட்டியில பிரிட்டிஷர்ஸ் இருப்பாங்க. இவங்க என்ன வேணும்னாலும் அந்த பிரிட்டிஷர்ஸை கேட்டுதான் செய்யணும் அப்படின்றது. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, மோதிலால் நேரு இவங்க எல்லாம் வந்து நம்ம அந்த லெஜிஸ்லேச்சர் கவுன்சிலுக்குள்ள போனாதான் வந்து உள்ளலேருந்தே கொலோனியல் கவர்மெண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும், அப்போஸ் பண்ணணும் அப்படின்றதுதான் ப்ரோ சேஞ்சஸோடைய ஆர்குமெண்டா இருந்திருக்கு. ஸ்டான்ச் ஃபாலோவர்ஸ் ஆஃப் காந்தியோட ரொம்ப பெரிய ஸ்டான்ச் ஃபாலோவர்ஸ் ஆன Vallabhbhai Patel, C. Rajaji and others were no changes. They wanted to continue non-cooperation with the British government despite opposition. Staunch followers of Gandhi யாரெல்லாம்? Vallabhbhai Patel and Rajaji, C. Rajaji, இவங்கெல்லாம் வந்து they were no changes. இல்ல நம்ம இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டையே கண்டினியூ பண்ணி அவங்கள வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கலாம்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா இதுக்கு நிறைய அப்போசிஷனும் இருந்திருக்கு. டிஸ்பைட் த அப்போசிஷன், C.R. Das and Motilal Nehru formed Swaraj Party on 1st January 1923. இவங்க காங்கிரஸை விட்டு வெளில வந்து ஸ்வராஜ் பார்ட்டின்னு ஃபார்ம் பண்றாங்க on 1st January 1923. It was later approved by special session of Congress. It was later approved by the special session of Congress. Swaraj Party members elected in large numbers to Imperial Legislative Assembly and various provincial legislative council. So Swaraj Party members தான் நிறைய பேர் வந்து என்ன இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு எலெக்ட் பண்ணப்படுறாங்க. நிறைய ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ்க்கும் இவங்க எலெக்ட் பண்ணப்படுறாங்க. This was effectively used legislature as a platform for propagation of nationalist ideas. இந்த எலெக்ட் பண்ண ஸ்வராஜஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த அசம்பிளி லெஜிஸ்லேச்சரை ப்ராப்பரா யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, நேஷனலிஸ்ட் ஐடியாஸ் எல்லாம் ப்ராபகேட் பண்றாங்க, கொண்டு வராங்க. In Bengal, they refused to take charge of transferred subjects as they did not want to cooperate with கவர்மெண்ட். இப்போ என்ன ஆகும்னா, அங்க பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் இப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு பில் ஒரு லா பாஸ் பண்ணணும்னா மெஜாரிட்டியா அந்த அசம்பிளில பாஸ் பண்ணப்படணும் இல்லையா? இப்ப கூட நம்ம பாக்குறோம், லோக்சபால பாஸ் ஆயிட்டு அப்புறம் ராஜ்யசபால பாஸ் ஆயிட்டு அப்புறமா தான் அது லாவா மாறும். கரெக்டா? சோ இவங்க நிறைய பேர் மெஜாரிட்டி இருந்ததால இவங்களால நிறைய லாஸ், இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டான லாஸ ஸ்டாப் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி தான் இன் பெங்கால்ல they refused to take charge of transferred subjects as they did not want to cooperate with the British government. Exposed
true nature of the colonial government. இவங்க உள்ளுக்குள்ள இருந்துட்டே they expose the true nature of the colonial government. However, the Swaraj Party began to decline after death of its leader C.R. Das in 1925. ஆனா இந்த ஸ்வராஜ் பார்ட்டி வந்து it began to decline, அழிய ஆரம்பிக்குது after the death of its leader C.R. Das in 1925. டயார்கினா என்ன? இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா ப்ரீவியஸ் லெசன்ஸ்ல. ஸோ டயார்கினா என்ன? சிஸ்டம் ஆஃப் டியூவல் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ்ட் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 divided powers of provincial government into reserved and transferred subjects. So பிரிட்டிஷர்ஸ் மேல இருப்பாங்க, இந்தியன் கவர்மெண்ட் கீழே இருக்கும். பட் அல்டிமேட்லி யாரு வந்து டெசிஷன் எடுப்பாங்க? பிரிட்டிஷர்ஸ் தான் இல்லையா? இட்ஸ் அ டியூவல் கவர்மெண்ட் விச் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. Reserved subjects comprising finance, defense, police, justice, land, revenue, irrigation were in hands of British. Reserved subjects, அதாவது இதெல்லாம் வந்து ரிசர்வ். நீ எங்க என்ன இந்தியன் செலக்ட் பண்ணாலும் இதெல்லாம் வந்து பிரிட்டிஷர்ஸ் கீழே தான் இருக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம். அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மெயினா, டிஃபென்ஸ், போலீஸ், ஜஸ்டிஸ், லேண்ட், ரெவென்யூ, இரிகேஷன், எல்லாமே முக்கியமான டெசிஷன்ஸ் எல்லாமே பிரிட்டிஷர்ஸ் கையில தான் இருக்கு. டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட்ஸ் எதெல்லாம் அப்படின்னா தட் இன்க்ளூடட் செல்ஃப் கவர்மெண்ட், எஜுகேஷன், பப்ளிக் ஹெல்த், பப்ளிக் ஒர்க்ஸ், அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட், ஃபிஷரிஸ் லெஃப்ட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் இந்தியன் மினிஸ்டர்ஸ். டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட்ஸ் என்னது? local self-government, education, public health, public works, agriculture, forest, fisheries, இதெல்லாமே இந்தியன் மினிஸ்டர்ஸ் கிட்ட இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட்ஸ் தான் பெங்கால்ல ஸ்வராஜஸ் வந்து they refused to take charge of this transferred subject as they did not want to cooperate with the government. கவர்மெண்டோட கோஆப்ரேட் பண்ண விருப்பப்படாம இதை வந்து ஒதுக்கிடுறாங்க. ஏன் இதை ஒதுக்குறாங்கன்னா முக்கியமான டெசிஷன் மேக்கிங் பாலிசிஸ் ஆன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா இந்த ரிசர்வ் சப்ஜெக்ட்ஸ்ல, ஃபினான்ஸ், டிஃபென்ஸ், போலீஸ், இது எல்லாமே பிரிட்டிஷர்ஸ் கையில இருக்கு அப்படின்ற இந்த டபுள் கேம் ஆடுறாங்கன்ற இந்த சப்ஜெக்ட தான் மக்கள் கிட்ட இந்த ஸ்வராஜிஸ் எக்ஸ்போஸ் பண்றாங்க. they expose the true nature of the colonial government. And this system ended with the introduction of provincial autonomy in 1935. In the diarchy system, it ended with the introduction of provincial autonomy in 1935. Constructive program of Gandhi. After Chowri Chowra இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா, அந்த போலீஸ் ஸ்டேஷன் எரிச்சதோட இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா, காந்தி felt that volunteers and people had to be trained for non-violent struggle. காந்தி என்ன பண்றாரு? எல்லாரையும் he has to train for a non-violent struggle. He focused on promoting Khadi, Hindu-Muslim unity and abolition of untouchability. காந்தியோடைய மிகப்பெரிய பிரின்சிபிள்ஸ்ல இந்த 3 பிரின்சிபிள்ஸ் ரொம்ப முக்கியமான பிரின்சிபிள்ஸ். என்னன்னா ப்ரமோட்டிங் காதி. ஏன்னா நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மேல டிபெண்டா இருக்கக்கூடாதுன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ற ஒரு விஷயமா தான் காதியை ப்ரமோட் பண்றாரு காந்தி. அதுக்கப்புறமா ஆல்ரெடி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? அவங்களோட பாலிசி என்னது? டிவைட் அண்ட் ரூல் இல்லையா? ஸோ ஹிந்து முஸ்லிம் யூனிட்டி அவருக்கு ரொம்ப முக்கியமா படுது. அதுக்கப்புறமா 3ஆவதா நடந்த ஒரு ரொம்ப பெரிய ஒரு மாறுதல், சோஷியல் ஈவில் நம்ம நாட்டுல இருந்தது என்னன்னா அன்டச்சபிலிட்டி. அதாவது ஒரு வர்க்கத்தின் மக்களை வந்து நம்ம தீண்ட கூட கூடாது அப்படின்ற ஒரு பாலிசி இந்தியால இருந்திருக்கு. ஓகேங்களா? ஒரு வர்க்க மக்களை அவங்கள பார்க்க கூடாது,
அவங்கள தொட்டாலே தீட்டாயிடும் அப்படின்னெல்லாம் நம்மளுடைய கல்ச்சர்ல வந்து இருந்திருக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுல காஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காஸ்ட் சிஸ்டம்ல இருக்கிற சூத்ராஸ தொடக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்ற ஒரு கொடுமைகள் எல்லாம் நடந்திருக்கு. அவங்க எல்லாம் ஸ்கூல்ஸ்க்கு போகக்கூடாது, படிக்க கூடாதுன்ற அதெல்லாம் தான் அன்டச்சபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அந்த வர்க்கத்தை தீண்டக்கூடாதுன்றதால அத அன்டச்சபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு மிகப்பெரிய சமூக கொடுமையா இருந்திருக்கு. ஓகேங்களா? இந்த அன்டச்சபிலிட்டிக்கு கீழதான் நம்மளோட மிகப்பெரிய லீடரான டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரும் வராரு. ஆனா அவர் படிச்சு முன்னேறி வராரு. சோ அவரும் தான் காந்தியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு இந்த விஷயத்துல. அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் காந்தி என்ன பண்றாருன்னா அன்டச்சபிலிட்டிய ஒழிக்கணும்ன்றது தன்னுடைய வாழ்நாள் உறுதியா ஏற்கிறாரு காந்தி. எல்லா மக்களுமே தே ஆர் ஈக்குவல், they should be treated equal. யாரையும் வந்து untouchable அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. They are all in our brothers, they are all our brothers and sisters அப்படின்ற அந்த ஈக்குவாலிட்டிய மக்கள் கிட்ட போய் கொண்டு சேர்க்கிறாரு காந்தி. ஸோ அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டிய அம்பேத்கரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல காந்தி தன்னுடைய மிகப்பெரிய கடமையா பாக்குறாரு. ஸோ இவருடைய 3 முக்கியமான பிரின்சிபிள்ஸ் என்ன? காந்தியோடது ப்ரொமோட்டிங் ஆஃப் காதி, ஹிந்து முஸ்லிம் யூனிட்டி அண்ட் அபாலிஷன் ஆஃப் untouchability. Exhorted congressmen said, go throughout your district. காங்கிரஸ்மேனுக்கு என்ன சொல்றாருன்னா, உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல போய் பாருங்க. go throughout your districts and spread the message of கதர், காதியோடைய மெசேஜையும், the message of Hindu-Muslim unityயும், the message of anti-untouchability, and take up in hand the youth of the country and make them the real soldiers of Swaraj. என்ன சொல்றாரு காங்கிரஸ்மேனுக்கு, அவருடைய வாலண்டியர்ஸ்க்கு எல்லாம், உங்களோட எல்லா ஊர்களுக்கும் போங்க, உங்க எல்லாரோட டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் போங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் போயிட்டு இந்த மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ணுங்க மக்கள் கிட்ட. என்ன மெசேஜ் அப்படின்னா, காதி உடைதான் உடுத்தணும், மெசேஜ் ஆஃப் கதர். அப்பதான் நம்ம செல்ஃப் ரிலையபிளா இருப்போம் அப்படின்றாரு. the message of Hindu Muslim unity. முசல்மானா இருந்தாலும் ஹிந்துஸா இருந்தாலும் நம்ம ஒண்ணு அப்படின்றத சொல்றாரு. அந்த மெசேஜ் ஆஃப் ஆன்டி அன்டச்சபிலிட்டி, தீண்டாமைய வந்து யாருமே கடைபிடிக்க கூடாது, அப்படி ஒரு விஷயமே இல்லாம போய் பண்ணுங்கன்ற மெசேஜையும் பாஸ் பண்ண சொல்றாரு. and take up in hand the youth of the country. இளைஞர்களை ட்ரெயின் பண்ணுங்க, அவங்கள உங்க கையில எடுத்துக்கோங்க. and make them the real soldiers of the Swaraj. இந்த இண்டிபெண்டன்ட் நேஷனோடைய ரியல் சோல்ஜர்ஸா அவங்கள, அந்த யூத்த மாத்துங்கன்னு சொல்றாரு காந்தி. and he made it compulsory for all Congress members to wear கதர். எல்லா காங்கிரஸ் மெம்பர்ஸும் they should wear காதி தான். All India Spinners Association was formed. அந்த காலத்துல அந்த காதிய வந்து தயாரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்பின் வீல்ல போட்டுதான் காட்டன் எடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த நூலை ஸ்பின் வீல்ல போட்டு அந்த அசோசியேஷன் ஃபார்ம் பண்றது, and that association is called as the All India Spinners Association. Boycott of Simon Commission. On 8 November 1927, British government announced appointment of Indian Statutory Commission. Indian Statutory Commission அப்படின்றத British government announce பண்ணது on 8 November 1927. இந்த கமிஷனுக்கு கீழே it composed of 7 members headed by Sir John Simon. Sir John Simon தான் வந்து இதை ஹெட் பண்றாரு. So it becomes Simon Commission. An all-white commission with no Indian member.
Indians angered that they had been denied the right to decide their own constitution. என்ன ஆகுது, இந்த கமிட்டில ஆல் ஒயிட் கமிஷன் தான் இருக்காங்க, ஒரு இந்தியன் மெம்பரும் இல்ல. இது வந்து இந்தியன்ஸ் ரொம்பவே கோவப்படுத்துது. பிகாஸ் தே திங்க் தே ஹேட் பீன் டினைட் த ரைட் டு டிசைட் தேர் ஓன் கான்ஸ்டிடியூஷன். அவங்களுடைய நாட்டுடைய ஓன் கான்ஸ்டிடியூஷனை எழுதவே மறுக்கப்பட்டிருக்கோன்றத அவங்களுக்கு இன்னும் கோவத்தை உண்டாக்குது. All sections of India, including Congress and Muslim League, decided to boycott the Simon Commission. எல்லாருமே இந்த விஷயத்துல ஒண்ணு சேர்றாங்க. காங்கிரஸ், முஸ்லிம் லீக் எல்லாருமே சேர்ந்து they boycott the Simon Commission. அப்பதான் the famous Simon go back, இவர் Sir John Simon பிரிட்டன்ல இருந்து வரார் இந்தியாவுக்கு. அப்போ ஃபேமஸ் வேர்டிங்ஸ் ஆன சைமன் கோ பேக் அப்படின்ற வேர்டிங்ஸும் அப்பதான் ஃப்ரேஸ் பண்ணப்படுது. நிறைய பேர் அதை பாய்காட் பண்ணி ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்றாங்க. wherever the commission went, எங்கெல்லாம் இந்த கமிஷன் travel பண்ணாங்களோ அங்கெல்லாம் the protest and black flag marches with slogan go back Simon was commenced. எல்லாம் black flags வச்சுட்டு with slogans go back Simon வச்சுட்டு protest பண்ணிட்டே இருந்தாங்க. Protesters were brutally assaulted by police. இங்கேயும் போலீஸ் வந்து protester பயங்கர brutally வந்து assault பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் லாகூர்ல நடக்குது. அங்கதான் லாலா லஜ்பத் ராய் வந்து he has been seriously, அவர் காங்கிரஸ்ல ஒரு மிகப்பெரிய லீடர் லாலா லஜ்பத் ராய். அவர் வந்து லாகூர்ல ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது he is been assaulted by the police and he gets seriously injured and died a few days later because of the assault. அந்த போலீஸ் அடியால தான் அவர் சில நாள் கழித்து இறந்தும் போறாரு. பிகாஸ் he was seriously injured. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா தான் மெயினா யாரு ஒருத்தருடைய புரட்சி பயங்கரமா பிறக்கும். யாருன்னு பாத்தீங்கன்னா பகத்சிங். பகத்சிங்கோடைய புரட்சி இதெல்லாம் பிகாஸ் அவங்க எல்லாருமே லாலா லஜ்பத் ராயோடைய ஃபாலோவர்ஸா இருந்தாங்க. இவங்களுக்கே இந்த மாதிரி ஆகுதுன்னும் போதுதான் அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்து இன்னும் விகரஸா காந்தியோட நான் வயலண்ட் மெத்தட்ல இருந்து மாறி வயலண்ட் மெத்தடா ஒரு போராடுறாங்க இண்டிபெண்டன்ஸ்க்காக. நெஹ்ரு ரிப்போர்ட். Simon boycott united different political parties in India. Simon boycott தான் நிறைய political parties unite பண்ணுது. All party conference was held in 1928. The objective to frame a constitution for India, an alternative to Simon Commission proposal. All party conference held பண்றாங்க 1928ல and objective என்ன, to frame a constitution for India. இந்தியாக்குன்னு ஒரு constitution frame பண்ணும் as an alternative to Simon Commission proposals. Committee was formed under the leadership of Motilal Nehru and formed to outline principles on basis of which constitution was to be drafted. மோதிலால் நேரு கீழே தான் வந்து இத ஸ்டார்ட் பண்ணப்படுறாங்க. இந்த கமிட்டி ஸ்டார்ட் பண்ணப்படுது. அண்ட் இதோட பிரின்சிபல்ஸ் என்னன்னா, they are forming an outline principles on basis of which constitution was to be drafted. நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எப்படி டிராஃப்ட் பண்ணப்படணும்ன்ற பேசிக் பிரின்சிபல்ஸை வந்து அவுட்லைன் பண்றாங்க. The committee's report was called as the Nehru report and recommended dominion status for India. நேரு ரிப்போர்ட்ல டொமினியன் ஸ்டேட்டஸ் ஃபார் இந்தியா கிடைக்கணும். அதாவது டூ கவர்மெண்ட்ஸ் மெத்தட்ல டயார்கி மெத்தட்ல இந்தியாவுக்கு தான் டாமினண்டான ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும் அப்படின்றதும் இந்த ரிப்போர்ட்ல ரெக்கமெண்ட் பண்ணப்படுது. இந்த அவுட்லைன் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆன் பேசிஸ் இருக்கு இல்லையா, விச் வாஸ் மோதிலால் நேரு கீழே நடந்த கான்ஸ்டியூஷன். இந்த அவுட்லைன் ஆஃப் பிரின்சிபல்ஸ் தான் எடுத்து பின்னாட்கள்ல டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனும் ஃபார்ம் பண்ணப்படுது, which was done in 1950 after the real independence. Elections of central legislature and provincial legislature on basis of joint and
mixed electorates. Elections of central legislature மூணா நடக்குது and provincial legislature on basis of joint and mixed electorates. Reservation of seats for Muslims in central legislature and in provinces where they are in minority, and for Hindus in northwest frontier province where they were in minority. இந்த எலெக்ஷன் மெம்பர்ஸ் எலெக்ட் பண்றதுல என்ன ஆகுது சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர்ல முஸ்லிம்ஸ்க்குன்னு சில சீட்ஸ் ரிசர்வ் பண்ணி கொடுக்குறாங்க வேர் தே ஆர் இன் மைனாரிட்டி எல்லா ப்ரொவின்சஸ்லயும் அதாவது எல்லா இப்போ நம்ம ஸ்டேட்ஸ்ன்னு சொல்றோம் அப்போ இந்த பிரிட்டிஷர்ஸ் காலத்துல என்னவா இருந்தது அதெல்லாம் ப்ரொவின்சஸ்னா என்ன மாகாணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரொவின்சஸா இருந்தது மெட்ராஸ் மாகாணம் அப்புறமா திருவன்கோடு மாகாணம் பாம்பே பிரசிடென்சி கல்கட்டா பிரசிடென்சி டெல்லி பிரசிடென்சிஸ் அப்படின்னு இருந்தது ஸோ இந்த பிரசிடென்சிஸ்ல இருந்த மக்கள் எல்லாம் தான் எம்பிஸ் எலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா அதுல எங்க வந்து மைனாரிட்டியா இருந்தாங்களோ அவங்களுக்கு சில சீட்ஸ் ரிசர்வ்டா இருந்தது ஓகேவா அதே மாதிரி நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர்ல வந்து ஹிந்துஸ் மைனாரிட்டியா இருக்கும் போது அப்ப அங்க ஹிந்துஸ்க்கும் ரிசர்வ்டு சீட்ஸ் கொடுக்கப்படுது provision of fundamental rights and universal adult franchise-உம் இணைக்கப்படுது இந்த நேரு ரிப்போர்ட்ல அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதெல்லாம் அப்படின்றது கொடுக்கப்படுது அண்ட் ஆல்சோ யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸும் இணைக்கப்படுது இந்த ஜின்னா ரிப்போர்ட்ல நேரு ரிப்போர்ட்ல ஜின்னா proposed an amendment to reservation of seats in central legislature ஜின்னா தான் வந்து he proposes an amendment to reservation of seats in central legislature he demanded 1/3 of seats to be reserved for Muslims ஓகேவா அதாவது 1/3 of the seats வந்து முஸ்லிம்ஸ்க்கு ரிசர்வ் பண்ணப்படணும் அப்படின்னு டிமாண்ட் பண்றாரு Tej Bahadur Sapru supported him and pleaded that it would make no big difference. Tej Bahadur Sapru வந்து ஜின்னாவை என்ன பண்றாரு சப்போர்ட் பண்றாரு இந்த விஷயத்துல it was defeated in all party conference ஆனா இந்த amendment வந்து it was defeated in the all-party conference. Later, he proposed a resolution which came to be known as Jinnah's 14 points, which was also rejected. Jinnah's 14 points அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ப்ரொபோசலும் ஜின்னா கொடுக்கிறாரு அதுவுமே ரிஜெக்ட் பண்ணப்படுது எல்லாருக்கும் ஜின்னான்னா யாருன்னு தெரியுதா பாகிஸ்தானுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஓகேவா அவர் தான் முஸ்லிம் லீக் இது பண்ணி பாகிஸ்தான் உருவாகிறதுக்கான மிக முக்கியமான காரணமா இருந்தவரும் ஜின்னா தான் Jinnah, who was hailed as ambassador of Hindu-Muslim unity, changed his stand and began to espouse cause of separate nation for முஸ்லிம்ஸ் இந்த மாதிரி அவருடைய முஸ்லிம்ஸ்க்காக அவர் கேட்ட நிறைய ப்ரொபோசல்ஸ் வந்து ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ்ல நிராகரிக்கப்படும் போதுதான் அவ்வளோ நாள் வந்து who was hailed as ambassador of Hindu Muslim unity அவரு ஸ்டாண்டு மாத்திக்கிறாரு அவர் அப்புறமா தான் முஸ்லிம்ஸ்க்குன்னு ஒரு தனி நாடு வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறார் செப்பரேட் நேஷன் ஃபார் முஸ்லிம்ஸ் ஸோ தட் அவங்களுக்கே நிறைய உரிமைகள் கிடைக்கும்ன்றதால அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாரு ஜின்னா முகமது அலி ஜின்னா recap fallout of non-cooperation movement non-cooperation movementனா என்ன எப்படி உருவாச்சு இதெல்லாம் படிச்சோம் அண்ட் ஆல்சோ அது எப்படி ஃபெயிலியர்ல முடிஞ்சது no tax campaign and சௌரி சௌரா இன்சிடென்ட் டாக்ஸ் கட்ட மாட்டோன்றது வந்து காந்தி எப்படி தொடங்கினாரு அப்புறம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சௌரி சௌரால எப்படி எரிக்கப்பட்டது அதனால காந்தி வந்து ஏன் இந்த நோ டாக்ஸ் கேம்பெயினை வந்து பின்வாங்கினாருன்றதெல்லாம் பார்த்தோம்
அப்புறம் ஸ்வராஜிஸ்ட்னா யாரு, த நேஷனலிஸ்ட்னா பார்த்தோம். அப்புறம் கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் ஆஃப் காந்தி, எப்படி மக்களை ஒன்னா திரட்டணும், நான் வயலண்ட் மெத்தட்ல எப்படி திரட்டணும், அப்புறம் என்ன மெயின் பிரின்சிபிள்ஸ், 3 பிரின்சிபிள்ஸ் காந்தி ஃபாலோ பண்றாரு அப்படின்றதையும் படிச்சோம். அடுத்து த பாய்காட் ஆஃப் சைமன் கமிஷன், அதையும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இஸ் த நேரு ரிப்போர்ட் அண்ட் அதுல எப்படி ஜின்னா அசந்திருப்தி ஆனாரு, எப்படி அவரோட ஸ்டாண்ட மாத்திட்டு ஒரு தனி நேஷன் ஃபார் முஸ்லிம்ஸ் கேக்குறாரு அப்படின்றதையும் படிச்சிட்டோம். கரெக்டா? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த செஷன்ல மீட் பண்ணலாம். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப் சர்ச்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.